தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் நம் தேவ வார்த்தைகளை தியானிப்பதற்கு தேவன் அனுகிரகம் செய்தார். இந்த நாளிலும் நம் கலாத்தியரின் புஸ்தகத்தை எடுத்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே முதல் 5 வசனங்களிலே நாம் சில காரியங்களை தியானிப்பதற்கு தேவன் உதவினார். இந்த நாளிலும் மீதமுள்ள 6ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. இந்த கலாத்தியர் புத்தகத்துல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, மற்ற நிருபங்களை காட்டிலும் இந்த நிருபம் என்ன விசேஷம்னா, இது பவுலின் சுய சரிதையை அதிகமாக எடுத்து சொல்லுகிற, அதிகமாக நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு புத்தகமாய் இருக்கிறது. இந்த பவுல் தன்னை பற்றி, தன்னுடைய காரியங்களை பற்றி அதிகமாக அவர் இதிலே பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாம் வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இங்கே பவுலுக்கு ஒரு விதமான பதட்டத்தையும் ஒரு விதமான ஆச்சரியத்தையும் அவனுக்குள்ளிருந்து வெளிவிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னாக்கா, சுவிசேஷத்தை இந்த மக்களுக்கு அறிவித்த பொழுது அவர்கள் அதை அதிகமாய் விசுவாசித்து ஆண்டவருக்குள்ளாக பற்று வைத்து அவர்கள் ஆண்டவரை மகிமையாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட மக்கள் உடனடியாக, அதான் சொல்றாரு பாருங்க அந்த வசனத்துல, இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். சில ஆட்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு காரியத்தை சொன்ன உடனே அது சரி நல்லதுன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டவங்க உடனடியா இன்னொரு காரியம் சொல்லும் பொழுது இதை விட்டு அதை பற்றி கொள்ளுகிறாங்க. சொல்லுவாங்க பொதுவாய் குரங்கு மனசு அப்படிம்பாங்க. ஒரு காரியத்துல அன்பாய், ஒரு காரியத்துல நேசமாய், ஒரு விஷயத்துல உற்சாகமாய் இருக்கிறவங்க டக்குன்னு அவங்க மனசு இது இல்லைங்க அதுதான் சொல்லி அவருடைய எண்ணங்கள் மாறிவிடும். அதுபோல இந்த ஜனங்கள் கலாத்தியா நாட்டில இருக்கிறதான இந்த ஜனங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறதுனா, முதலாவது பவுல் மூலமாய் வந்த சுவிசேஷத்தை உற்சாகமாய் ஏற்றுக்கொண்டு அதிலே சந்தோஷமாய் இருந்தார்கள். ஆனா வேற ஒரு உபதேசத்திற்கு, வேற ஒரு சுவிசேஷத்திற்கு அவர்கள் செவி கொடுத்து போகும் பொழுது இவருக்கு ஆச்சரியமா இருக்கிறது, பதட்டமா இருக்கிறது. சில நேரத்துல அப்படியே வாய் அடைச்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களா இப்படியா, இவங்க செஞ்சாங்களா, நம்ப முடியலையே அப்படின்னு சொல்றாங்கல்ல சிலரை பார்த்து. அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த கலாத்தியா தேசத்தில் இருந்த ஜனங்களுடைய மனநிலை மாறிவிட்டது. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் பதட்டப்படுகிறார், ஆச்சரியப்படுகிறார். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகள் ஏராளமா இருக்கும். ஆனா அதற்கு நன்றி இல்லாதவர்களாக வேறு மாதிரி நடந்து கொள்ளும் போது நமக்கு கூட அவங்கள பார்க்கும்போது ஆச்சரியமாய், அதிசயமாய் இருக்கிறது. அவங்க இப்படி பண்ணாங்களா, இவ்வளவு நன்மையை பெற்ற ஜனமாச்சே, இவ்வளவு விசுவாசத்துல உறுதியா நின்ன ஜனமாச்சே, இவங்க ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டவங்களாச்சே, இவங்களா இப்படி போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் ஆச்சரியமாக, ஒரு பக்கம் பதட்டமாக இருக்கும். இவங்களே இப்படி போயிட்டாங்கன்னா மற்றவங்க எல்லாம் எப்படி போவாங்க? அல்லேலூயா. தேவ காரியத்துல சத்தியத்தை அறிஞ்சிட்டோம்னா அதுல நிலைச்சு. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுவாரு, நீ சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்டு நிச்சயித்து கொண்டவைகளில நிலைத்திரு. அல்லேலூயா. தேவ காரியத்துல நாம் கற்றுக்கொண்டதுல நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்றது அல்ல, காலங்களுக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்வதல்ல. தேவ சத்தியம் என்றைக்குமே அது சத்தியமாய் தான் இருக்கிறது. அது என்றைக்கும் கைகொள்ள வேண்டிய விஷயமாயிருக்கிறது. அதிலே நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சிலர் செய்கிற குற்றங்களை, பாவங்களை, மீறுதல்களை நான் கேள்விப்படும் போது அல்லது யாருன்னா என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த தம்பியா, இந்த சகோதரனா, இந்த சகோதரியா, ஏன்னா அவங்க கிட்ட இருந்த விசுவாசத்தை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க ஆண்டவருக்காக எழும்பினதை, நிற்கிறதை பார்த்திருக்கிறேன். ஆகவே ஒரு ஊழியக்காரனா எனக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்கிறது.
அததான் இங்க பவுல் மூலமா நம்ம பார்க்கிறோம். அவருக்குள்ள ஒரு ஆச்சரியம், ஒரு பதட்டம். இத்தனை சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திருப்பினீர். இன்னைக்கு நிறைய சுவிசேஷம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை குறித்து, இயேசு கிறிஸ்துனுடைய பாடை குறித்து, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நரகம்னு ஒண்ணு இருக்குது, பரலோகம்னு ஒண்ணு இருக்குது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லி உபதேசிக்கிறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்கன்னா, சோத்திரம், இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். அன்பாதான் இருக்கிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அதே நேரத்துல அவர் நியாயாதிபதியாயும் இருக்கிறார். அன்பின் தெய்வம் நரகத்துல தள்ளுவாராங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜனங்களை பல விதத்துல ஸ்தோத்திரம் பேசி அவர்களை தவறான காரியங்களை செய்ய வைப்பதில இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் அவர்களை திசை திருப்புகிறார். சிலர் சொல்றாங்க, இருதயம் தாங்க ஆண்டவர் விரும்புறாரு, இருதயம் சுத்தமா இருந்தா போதும், நம்ம மாம்சத்துல என்ன ஒண்ணு செய்யலாம். சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, யாருன்னா பார்க்கும்போது மாத்திரம் சரியா நடக்கிறாங்க, ஆனா அந்தரங்க வாழ்க்கையில தவறா நடக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் இருதயத்தையும் பார்க்கிறவர். நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு வெளிப்படையான தோற்றத்தையும் பார்க்கக்கூடியவர். அல்லேலூயா. அவர்கிட்ட ரெண்டு விதத்தில நம்ம ஏமாற்ற முடியாது. ஆக கர்த்தருடைய வார்த்தை இங்க திட்டமும் தெளிவுமாக வருகிறது. இந்த ஜனங்கள் வேற ஒரு சுவிசேஷத்துக்கு செவித்து மனம் போன போக்கிலே அவர்கள் யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் அது சரியா தவறா, வேதத்திற்கு எதிரானதா புறம்பானதா, இது வேதத்தோடு ஒத்து போகிறதா என்று பார்க்காம சொன்ன உடனே அந்த காரியங்களுக்குள்ளாக போனதுனால இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நான் கடைசி வரைக்கும் பேதுரு என்ன சொன்னாரு, ஆண்டவரே வாழ்வானாலும் சாவானாலும் சிறையிருப்பானாலும் எதுவா இருந்தாலும் நான் உங்களை விட்டு, ஆனா ஆண்டவர் சொன்னாரு, கோழி கூவுறதுக்குள்ள நீ 3 தடவை என்ன செஞ்சிருவ, நடந்ததா? சில பேரெல்லாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியான, ஒரு ஆச்சரியமான, பதட்டமான ஒரு நிலைக்குள்ளாக அவர் தள்ளப்படுகிறார். நீங்கள் தேவ காரியத்துல நிலைத்திருங்கள். ஆமென். 7வது வசனத்துல பார்க்கிறோம், வேறு ஒரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. சிலருக்கு சிலரை இடரலுக்குள்ளாக நடத்துவதில, சிலரை வீழ்ந்து போக பண்ணுவதில ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படிப்பட்ட ஜன கூட்டத்தார் இங்கே வந்து இவர்களை தவறான காரியத்திற்குள்ளாக நடக்கிறதை பார்த்து, இந்த ஜனங்களை பார்த்து பவுல் ஆச்சரியப்படுகிறான். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், பதட்டப்பட்டு சொல்றாரு. அடுத்ததாக சூத்திரம் 8-10 வரைக்கும் வாசிங்க. 8-10 நானே வாசிக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் இருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அல்லேலூயா. ஆகவே இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த ஜனங்களினுடைய மனநிலையை, அவர்களுடைய விசுவாசத்தை, அவருடைய பரிசுத்த எண்ணங்களை, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை திசை திருப்புகிற அந்த எதிரான காரியங்களுக்குள்ளாய் நடத்துகிற ஸ்தோத்திரம் பக்க வழியாய் வந்து நுழைந்து உபதேசிக்கிற அந்த எதிரிகளை குறித்து, அந்த எதிரிகள் சொல்லுகிறதான அந்த காரியங்களை குறித்து இங்க எழுதப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய சுவிசேஷத்துக்கு விரோதமாய் பேசுகிற அத்தனை பேரும் எதிரிகளாக, சபிக்கப்பட்டவர்களாக, சாபத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்களும் நானும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எந்த இடத்திலும் பேசுவதற்கு துணியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும்.
ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாடுகளானாலும், ஆண்டுடைய உபதேசங்களானாலும், சத்தியங்களானாலும், ஒரு தனி நபருக்கு தேவன் கொடுத்ததான காரியமானாலும் அதற்கு எதிராக பேசி அவருடைய விசுவாசத்தை குறைக்கவோ, அவருடைய பரிசுத்தத்தை குறைக்கவோ, அவர்களுக்குள்ள இருக்கிற தேவ பயத்தை குறைக்கவோ நாம் செய்யவே கூடாது. தேவனுக்குள்ளாக, பக்தி வைராக்கியத்துக்குள்ளாக, விசுவாசத்திற்குள்ளாக அந்த ஜனங்களை கொண்டு போவதற்காக நாம் செயல்படணும். ரோமரின் புஸ்தகத்திலே கூட வாசித்தோமே, பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா இங்க வேற சில வேத புரட்டர்கள் வந்து ஸ்தோத்திரம் பெரிய ஞானிகள் அறிவாளிகள் சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஸ்தோத்திரம் ஞானவாத கொள்கைகள். என்ன கொள்கை? இப்படி சில கொள்கையை உடையவர்கள் இந்த சபைக்குள்ள வந்து, ஜனங்களுக்குள்ள வந்து அவர்களை குழப்பி அவர்களை வேற மாதிரி நடத்துட்டாங்க. மனசு மட்டும் சுத்தமா இருந்தா போதுங்க, நீ சரீரத்துல என்ன பாவம் ஒண்ணு செஞ்சிடலாம். ஸ்தோத்திரம். சில பேர் சரீரம் மட்டும் சுத்தமா இருந்தா போதுங்க, ஸ்தோத்திரம், மனசுல நம்ம எப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் உள்ளவங்களாலும் இருக்கலாம். இல்ல, ரெண்டுமே நமக்கு அவசியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவியிலும், நம்முடைய ஆத்துமாவிலும், நம்முடைய சரீரத்திலும் பொருளிலே சொல்லப்படுகிறது, நம்முடைய சரீரம் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப சரீரத்தையும் பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும், நம்முடைய எண்ணங்களையும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பவுல் தன் எதிரிகளை குறித்து இந்த இடத்திலே சொல்லுகிறார். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிற ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. பாருங்க, சில பேருக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்புக்குள்ளா வருவாங்க, ஞானஸ்தானத்துக்கு கிட்ட வந்து அவங்க பின்மாற்றத்துல போகிறத சில இடங்களில பார்க்க முடிகிறது. காரணம், அவர்களை சிலர் குழப்புவார்கள். அல்லேலூயா. இயேசுவை ஏத்துக்கிட்டியா? இயேசு உனக்கு நன்மை செஞ்சாரா? சர்ச்சுக்கு போவா, ஆனா ஞானஸ்தானம் எடுக்காது. ஞானஸ்தானம் எடுத்தாதான் இயேசுவின் பிள்ளை இல்ல. சிலுவையில பாருங்க, கடைசி நேரத்துல கல்லணம் கூட என்ன வாங்கிட்டார் ஆண்டவரு? ஆமா. அப்படி சொல்லி நம்முடைய சிந்தைகளை வேற மாதிரி திருப்புவாங்க. அதனால எந்த ஒரு தவறான உபதேசத்திற்கும், தவறான காரியங்களுக்கும் நம்ம இடம் கொடுத்து தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தையும், நம்பிக்கையும், பரிசுத்தையும், பயத்தையும் நம்ம விட்டு விடாதபடிக்கு கவனமா இருக்கணும். குறிப்பாக சொல்றாரு, அவன் சபிக்கப்பட்டவன். அது தேவதூதனாகவே இருந்தாலும் சரிதான். அதனால என்னுடைய அப்பா சொன்னாரு, என்னுடைய அம்மா சொன்னாங்க, என்னுடைய உயர் அதிகாரி சொன்னாரு, என் எஜமானன் சொன்னாரு, எங்க ஓனர் சொன்னாரு, நீ யாரு சொன்னதை செஞ்சாலும் தேவனுக்கு விரோதமாய் செய்யும் பொழுது அவர்கள் சபிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஏன்னா சுவிசேஷத்துக்கு விரோதமாக, தெய்வ காரியத்திற்கு, சத்தியத்திற்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாய் நாமும் இருக்கக்கூடாது, நம்மை சார்ந்தவர்களும் இருக்கக்கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 10ஆம் வசனம், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் எதிர்த்து தேவனை பிரியப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட வாக்குவாதங்களை அல்லது இப்படிப்பட்ட தவறான செய்திகளை ஜனங்களுக்குள்ளாக, விசுவாசிகளுக்குள்ளாக அல்லது எனக்குள்ளாக திணிக்க நினைக்கிறவர்களை நான் எதிர்த்து அந்த காரியத்தை பேசி நான் அதை சரியாக ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு செயலை செய்கிறவனாக நான் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில பேதுரு, யோவான்லாம் போய் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. பேதுருவையும் யோவானையும் இன்னும் அப்போஸ்தலர்களையும் எல்லாம் வந்து அங்க இருக்கிற மூப்பர் சங்கத்தார் வந்து ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது இயேசுவின் நாமத்தை அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு பண்றாங்க. அப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நான் தேவனுக்கு கீழ்ப்படிவது நல்லதா, மனுஷனுக்கு கீழ்ப்படிவது நல்லதா? நான் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை விட யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணுமே என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில மனுஷர்களை பிரியப்படுத்தணும்னு நினைச்சு தேவனுக்கு விரோதமாய் பேசும் பொழுது, தேவனுக்கு விரோதமான சத்தியத்தை சொல்லும் போது அமைதியா இருந்துடக்கூடாது. அதை எதிர்த்து, அதை கண்டனம் பண்ணி, அதை ஸ்தோத்திரம் தவறு என்று காண்பித்து தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பா சொல்லாத ஒண்ணு, உங்க அம்மா சொல்லாத ஒண்ணு ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணும்போது உங்களால சும்மா இருக்க முடியுமா? அதான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. உங்களால சும்மா இருக்க முடியுமா? இல்லைங்க, எங்க அப்பா அப்படி சொல்லலைங்க. நம்ம சொல்லணும், எங்க ஏசப்பா அப்படி எங்களுக்கு சொல்லி தரலங்க. அல்லேலூயா.
தேவ வார்த்தைக்கு விரோதமா எந்த இடத்துல யார் பேசினாலும் அது தவறு என்றால் அதை சுட்டி காட்டும்படி, அதை உணர்த்தும்படி நாம் பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமே. நம்ம பேசாம இருந்தோம்னா அவங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவேதான் இங்க பவுல் அப்போஸ்தலன் அந்த தவறான காரியங்களை சொல்லும் பொழுது, செய்யும் பொழுது அதற்கு எதிர்த்து அவன் பதில் கொடுக்கிறவனா இருக்கிறான். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக பவுல் தன் பழைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார். முதல்ல அவருடைய பதட்டத்தை சொன்னாரு. இரண்டாவது எதிரிகளை குறித்து சொன்னாரு. மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்து சொல்றார். 13, 14 நான் வாசிக்கிறேன். நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அல்லேலூயா. அப்போ இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்க முடிகிறது, தன்னுடைய யூத மார்க்கத்துல இவர் இருந்த காரியங்கள் என்ன செஞ்சாராம்? இவரு துன்பப்படுத்தினார். ஒவ்வொருவரையும் துன்பப்படுத்துறார், அடிக்கிறார், காயப்படுத்துறார். குறிப்பாக சொல்ல போனா ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த பவுல் சவுலா இருந்த பொழுது முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறாரு. ஒரு பக்கம் யூத மார்க்கத்துல பக்தி வைராக்கியம், இன்னொரு பக்கம் கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துகிற ஒரு நபராக அவர் இருக்கிறார். இது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் இல்லை. இப்போ ஸ்தோத்திரம், ஒரு பக்கம் நன்மை செஞ்சு ஒரு பக்கம் தீமை செய்கிற நபராக அவருடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறார். அதை இங்க அவர் உணர்கிறார். நாம அப்படி அல்ல, தீமையும் நன்மையையும் கலந்து செய்கிறவர்களாய் அல்ல, நன்மையை மாத்திரம் செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட தீமையான காரியங்களுக்குள்ளாக பக்தி வைராக்கியம் என்ற பேர்ல ஸ்தோத்திரம் மற்ற மக்களை, மற்ற ஜனங்களை, குறிப்பாய் கிறிஸ்துவர்களை அடித்து கொள்ளக்கூடிய ஒரு சிந்தை உடைய ஒரு நபராய் இருந்தார். ஆனா இவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்ததுனால ஏற்பட்ட மாற்றங்கள். அல்லேலூயா. எதனால இவர் ரட்சிக்கப்பட்டார், எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தது என்பதை நாம் ஸ்தோத்திரம் இந்த அளவுக்கு இந்த பவுலுக்குள்ள மாற்றம் வருவதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து நாம் நாளை தினத்துல, கர்த்தருக்கு சித்தமான நாளை தினத்துல நாம் அதை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3 காரியங்களை இன்னைக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாங்க. பவுல் தன்னுடைய பதட்ட நிலையை சொல்லுகிறான். பவுல் தன்னுடைய எதிரிகளை குறித்து சொல்லுகிறான். பவுல் தன்னுடைய பழைய வாழ்க்கையில இருந்த நிலையை குறித்து சொல்லுகிறான். ஆகவே நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் பழைய நிலைமையிலிருந்து நம்மள நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருக்கிறாரு. ஆனா திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு நம்ம என்ன செஞ்சிட கூடாதுங்க, போயிடக்கூடாது. ஆனா இந்த கலாத்தியா தேசத்துல இருந்த ஜனங்கள் அநேகர் அவர்கள் வேறு விதமா போனாங்க. நீங்க பின்வருகிற வசனங்கள்ல படிச்சீங்கன்னா அதிகாரங்கள்ல இருக்குது, ஆவியில ஆரம்பிச்சு மாம்சத்துல முடிச்சு. அப்ப அவங்களுடைய நிலை ஸ்தோத்திரம் எப்படி போயிருக்குது பாருங்க. அதனாலதான் பதட்டப்பட்டு ஆச்சரியப்பட்டு இவர்களுக்காக ஸ்தோத்திரம் விசேஷமாக பவுல் பேசுகிறார். நீங்க ஆண்டவர் கூட நம்முடைய நடுவில் இருக்கிறாரு. நாம பின்மாற்றத்துல விசுவாசத்துல குறையும் போது, தேவ காரியத்துல பின்வாங்கும் போது அவருடைய இருதயமும் பாடுபடுகிறது, இருதயமும் ஆச்சரியப்படுகிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களை உண்மையா ஒப்பு கொடுங்க. நீங்கள் கற்றுக்கொண்டதுல நிலைத்திருங்க. யார் என்ன சொன்னாலும் தவறான வழியில போயிடாதீங்க. உங்க பரிசுத்தம் குறையக்கூடாது, உங்க விசுவாசம் குறையக்கூடாது, உங்க தேவ பயம் குறையக்கூடாது. இது குறையும்படி நடக்கிற அத்தனை காரியங்களும் தவறான உபதேசங்கள் தான். இப்படிப்பட்ட தவறான சுவிசேஷங்களுக்கும் உபதேசங்களுக்கும் விலகி இருங்கள். கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வார். இப்படிப்பட்ட மற்ற ஜனங்கள் இருப்பாங்கன்னா அவர்களிடத்துல சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டிய தலையாய கடமை நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கிறது. நாம் அப்படி செய்ய உதவி செய்வாராக. ஆமே. நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் செபிக்க போகிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தவறான உபதேசங்களுக்கு, தவறான காரியங்களுக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு சத்தியத்தை விட்டு, சபையை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு, தேவ பயத்தை விட்டு நாம் சற்று விலகி இருப்போம் என்றால், அல்லது சோர்ந்து போயிருப்போம் என்றால், நம்ம அலட்சியமாய் இருப்போம் என்றால், இன்னைக்கு தேவ சமூகத்துல மனம் திரும்புங்க.
கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய உபதேசத்திலே மாற்றம் கிடையாது. அவருடைய சத்தியம் சத்தியமே. அவருடைய சத்தியம் மாறாதது. அவருடைய சத்தியம் அழியாதது. அந்த சத்தியத்திலே நிலைத்திருப்போம். வேதம் சொல்லுகிறதே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுகிறான். ஆகவே இந்த உலகத்திலே நம்முடைய சிந்தையை, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து போடுவதற்கு பலவிதமான மனிதர்களும் பலவிதமான ஞானிகளும் கூட எழும்புவார்கள். நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். இந்த கலாத்தியா தேசத்தில் இருந்த சபைகளுக்கு பவுல் குறிப்பிட்டு எழுதின இந்த வேத பகுதிகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, ஆண்டவரே, பவுலுடைய ஆண்டவரே சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் அந்த ஜனங்கள் சீக்கிரமாய் வேறு ஒரு உபதேசத்தின்படி சாய்ந்து போனதை குறித்து அவன் அதிர்ச்சியோடு, ஆச்சரியத்தோடு, பதட்டத்தோடு இருந்த நிலையை பார்க்கிறோம் ஐயா. இன்றைக்கு நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையில வெகு சீக்கிரமாக சத்தியத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு, தெய்வ பயத்தை விட்டு விலகாதபடி எங்களை காத்து கொள்ளட்டும்பா. ஆம் தகப்பனே, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதை அது உடனே வளர்ந்தது. ஆனால் வெயில் பட்ட உடனே அது காய்ந்து போனது போல அன்றைய இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்குமானால் ஒரு விச எங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுங்க அப்பா. நாங்க ஊன்ற கட்டப்படணும். எங்களுடைய வேர் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆழமாய் கடந்து போகணும். எத்தனை வெயில் வந்தாலும், எத்தனை உஷ்ணங்கள் வந்தாலும் காய்ந்து போகாத ஒரு நல்ல ஆண்டவரை பலன் கொடுக்கிற ஆண்டவரை கத்தாவி செடியாய் நாங்கள் மாறட்டும் அப்பா. நாங்கள் மாறட்டும். சில வேளையில எங்க உறவுக்காரங்க, சில வேளைகளில எங்களுக்கு மேலான அதிகாரிங்க, சில வேளைகளில எங்கள் எஜமான்கள் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருந்த நம்பிக்கையை உடைக்கும்படியாய், திசை திருப்பும்படியாய் வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல நாங்களும் சற்று தடுமாறி இருக்கிறோம் ஐயா. இனி அப்படி அல்ல. யார் சொன்னாலும், தேவ தூதனே இறங்கி வந்து சொன்னாலும் நாங்கள் சத்தியத்துல நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. எங்களை எதிராக யார் பேசினாலும் அதை மறுத்து, சத்தியத்தை எதிராய் பேசுகிறவர்களை மறுத்து உண்மையான சத்தியத்தை பேசுகிறவர்களாய் ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் இருக்க உதவி செய்யுங்க. விசேஷமா எங்களுடைய பழைய வாழ்க்கையில இருந்து எங்களை புது வாழ்க்கைக்கு நேராக நடத்துனீங்களே, இந்த எப்போதும் இதை நினைத்து இந்த புது மனிதனாகி கிறிஸ்துவை தரித்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்கு எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்க.